அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய முக்கியமான வினா அனைத்துமே முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான். இதில் அரசியல் அறிவியல் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வரலாறு இருக்குது. அத்தனையும் தொகுத்து தான் இந்த ஒரே வீடியோவாக கொடுக்குறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர். நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போ கலைக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 1, 1986. இந்த சட்ட மேலவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. கேட்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை 1986 நவம்பர் 1 கலைச்சிருப்பாங்க. தற்போது இந்தியாவில் 6 மாநிலங்களில் தான் சட்ட மேலவை இருக்குது. அதாவது 2 கொண்ட மாநிலங்கள் மொத்தம் 6. சட்ட மேலவை, சட்ட கீழவை. சட்ட கீழவைக்கு இன்னொரு பேர் சட்டப்பேரவை. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தான் இருக்குது. அதில் 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. 1882 கொண்டு வரப்பட்ட உள்ளாட்சி சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளை சுதந்திரமாக்கி மக்களுக்காக அன்றாட பணிகளை செஞ்ச காரணமாக தான் இவர் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்ட வருடம் 1986. நவீன இந்தியாவின் சிற்பி டாக்டர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, கீழ்கண்ட பிரதமர்களில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தி முடிவு செய்தவர் யார்? கீழ்கண்ட பிரதமர்களில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடிவு செய்த பிரதமர் விபி சிங். விபி சிங் 1976. இந்த மண்டல் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்பாக நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். 69% இடஒதுக்கீடு தொடர்பாக வரும். பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு அதை நடைமுறைப்படுத்தியவர் விபி சிங். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ மண்டல் கமிஷன் எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா விபி சிங்கோட ஆட்சி காலத்தில். இது எதோட தொடர்புடையனா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தொடர்பானது. எந்த வயதிற்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி அளிக்கப்படும்? ஆன்சர் 21. எந்த வயதுக்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி அளிக்கப்படும்னா 21 வயது. அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்கு? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அனைவரும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எந்த வகுப்பு வரைக்கும் அனைவரும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தான் அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும்னு இந்திய அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்தது. ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும். அடுத்து, இது 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்துலையும் 12வது வரலாறு புத்தகத்துலையும் இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புக் பேக் கொஸ்டின். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. கில்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1883. 1883 தான் கில்பர்ட் மசோதா கொண்டு வரப்பட்டது. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. அடுத்து, இந்நோய் கண்டவர்கள் கடந்த கால நினைவுகளை நினைவு கூற இயலாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி என்ன நடந்துச்சு தன்னோட காலகட்டத்தில் அப்படின்றத இந்த நோய் வந்தவங்க அதை ரீகால் பண்ணி சொல்ல முடியாது, அவங்களுக்கு மறந்துடும் அப்படின்றாங்க. அம்னீஷியா வந்தவங்க மட்டும்தான் கடந்த கால நினைவுகளை மறந்து அதை நினைவு கூற முடியாது. ஆப்ஷன் பியில் இருக்கிற அம்னீஷியா தான் ரொம்ப முக்கியம். அம்னீஷியா ரொம்ப முக்கியமான நோய். காரணம் என்னென்னா, கடந்த கால நினைவுகளை அவங்கள நினைவு கூற இயலாது. ஆப்ஷன் பியில் இருக்கிறது. அடுத்து
உலகில் உள்ள புகழ்பெற்ற புல்வெளிகள், அந்த புல்வெளிகள் எந்தெந்த நாட்டில் இருக்குன்றத ஒரு பொறுத்துக. பாம்பஸ் எந்த நாட்டோட புல்வெளி அப்படின்னா அர்ஜென்டினா. பாம்பஸ் அப்படின்னா அர்ஜென்டினாவோட புகழ்பெற்ற புல்வெளியின் பெயர். அப்போ பாம்பஸ் புல்வெளி அமைந்துள்ள இடம் அர்ஜென்டினா. ஸ்டெப்பி அப்படின்றது புல்வெளி எங்கே அமைஞ்சிருக்குன்னா யுரேசிகா. வெல்டு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆஃப்ரிக்கா. டவுன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா. கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். 4, 3, 2, 1 தெளிவாக என்னோட சொல்லிடுவோம். அர்ஜென்டினா நாட்டில் அமைந்துள்ள புல்வெளியின் பெயர் பாம்பஸ். யுரேசிகா நாட்டில் அமைந்துள்ள புல்வெளியின் பெயர் வேல்டு. ஆப்பிரிக்கா நாட்டில் அமைந்துள்ள புல்வெளியின் பெயர் ஸ்டெப்பி. மாற்றி சொல்லிட்டனோ. பாம்பஸ் அப்படின்னா அர்ஜென்டினா. அப்போ அர்ஜென்டினா புகழ்பெற்ற புல்வெளி பாம்பஸ். யுரேசிகா புகழ்பெற்ற புல்வெளி ஸ்டெப்பி. ஆப்பிரிக்காவுக்கு புகழ்பெற்ற புல்வெளி வெல்டு. ஆஸ்திரேலியா டவுன்ஸ். இந்தியாவுக்கு வந்து என்னது? கரடோவா எரிமலை எந்த நாட்டில் அமைந்திருக்குன்னா இந்தோனேஷியா. எரிமலைனாலே மேக்ஸிமம் இந்தோனேஷியா தான். எரிமலை அப்படின்னாலே மேக்ஸிமம் என்னது? இந்த செயல்படும் எரிமலைகள் அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டில் தான். கேட்க வாய்ப்பு இருக்குது. கரகடாவோ எரிமலை எங்கே இருக்குது? கரகடாவோ அப்படின்னாலே இந்தோனேஷியா எரிமலை தான். செயல்படும் எரிமலை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வல்குனம் வந்து எப்போ வேணாலும் வெடித்து சிதறும். அடுத்து விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட வருடம் 1336. சங்க வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம் என 4 வம்சங்கள் ஆண்டது. இது ஹரிஹரர் புக்கர் என்பவர் துங்கபத்ரின் ஆற்றங்கரையில் ஹம்பி தலைநகராக கொண்டு உருவாக்கப்பட்டதான் இந்த விஜயநகர பேரரசு. கேட்பாங்கப்பா, விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட வருடம் 1336. அது முடிவுக்கு வந்தது தலைக்கோட்டை போர் 1565. பீஷ்வாக்களில் தலை சிறந்தராக போற்றப்படுபவர் பாஜிராவ். சிவாஜியோட அஷ்டபிரதானில் பிரதம மந்திரி தான் ஆள தொடங்குவாங்க 1713 அப்புறம். அதில் தலை சிறந்த பேஷ்வா யார் அப்படின்னா பாஜிராவ். அதாவது மன்னர் ஆளாமல் பிரதம மந்திரி தான் நாட்டை ஆளுவாங்க. அஷ்டபிரதான்னா 8 அமைச்சரவை. அந்த 8 அமைச்சரவைக்கு தலைவர் தான் இந்த பேஷ்வா. இந்த பேஷ்வாவோட ஆட்சியில் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா பாஜிராவ். சங்க காலத்து முதன்மை கடவுள் யார் அப்படின்னாலே முருகன் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். போர்க்கடவுள், சங்க காலத்து முதன்மை கடவுள் என்ன வந்தால் ஆன்சர் என்னது? முருகன் 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 தான். ஆப்ஷன் சியில் இருக்கிறது பாஜிராவ். ஆப்ஷன் டி. அடுத்து முதலில் யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டது? கலெக்டர் பதவி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ். 1772 வங்கத்தோட முதல் ஆளுநர்னு வச்சுக்கலாம், வைஸ்ராயின்னு வச்சுக்கலாம். முதலில் யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டதுன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். பஞ்சாயத்து உறுப்பினராக கூட தகுதி 21 வயது. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கு வயது தகுதி குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 21 வயது. அதாவது லோக்கல் எலெக்ஷன் இருக்குல்ல, உள்ளாட்சி அமைப்புகளை நீங்கள் போட்டியிடணும்னா குறைந்தபட்சம் 21 வயதை பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்களோட வயது தகுதி 21. பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேரு. ராஜஸ்தானில் தொடங்கி வைப்பாங்க அக்டோபர் 2 1957. கேட்க வாய்ப்பு இருக்குது. 1957 ராஜஸ்தானில். பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டதுன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் கூட தகுதி வயது 21. முதலில் யாரால் மாவட்ட ஆட்சியாளர் பதவி உருவாக்கப்பட்டது? வாரன் ஹேஸ்டிங்ஸ், வங்கத்தோட முதல் ஆளுநர். தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். திட்டக்குழு மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. இது பின்னால் நிதி ஆயோக்கின் பெயர் மாற்றம் செஞ்சாங்க ஜனவரி 1, 2015. இந்திய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது மார்ச் 15, 1950. உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி தொடர்பு ஆலோசனை வழங்கணும். இதுதான் அதோட முக்கியமான நோக்கம். இதோட தலைவர் பிரதமர் தான்.
இது பின்னால் நிதி ஆயோக்னு மாற்றிருக்காங்க. NITI, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்மு. இது எப்போ பேர் மாற்றம் செய்கிறாங்கன்னா ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா தான் நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர். கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை 5. நிரந்தர உறுப்பினர் அப்படின்னாலே 5 நாடுகள் தான். ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை 5. சொத்து உரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1978 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் அதை எடுத்திருக்காங்க. கேட்பாங்கப்பா, சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட சட்டத்திருத்தம் 1978 44வது சட்டத்திருத்தம். வருமான வரி செலுத்துதல் என்பது எதை குறிக்கிறதுனா பகுத்தறிவு சட்ட ஆளுமையை குறிக்குது. நம்ம கட்டணமா வேணான்றதை நம்ம தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக கட்டி தான் ஆனோம். அது பகுத்தறிவு தொடர்பானது. பாரம்பரியத்தில் வராது, சிறப்பு இயல்பு வராது, மேற்கூறிய அனைத்தும் வராது. பகுத்தறிவு நம்ம வரி கட்டினா தான் நாடு மேம்பாடு அடையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க. வருமான வரி செலுத்துதல் என்பது பகுத்தறிவு சட்ட ஆளுமையை குறிக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து